வணக்கம் நண்பர்களே. பாடி தயார் பண்ணதில் நாள் 12. இன்றைக்கி விஜயம்மாவுக்கு கல்யாண நாள். உங்களோட வாழ்த்துக்களை எல்லாம் கமெண்ட்ஸில் தெரிவிச்சிருங்க. சரி, அப்படியே இன்றைய சினாரியோவுக்கு வருவோம். என்ன கதைன்னா, நேற்று ஒரு லெக்கை போட்டு அடித்து அடியில் காலையில் தலைவன் ஈஸ்ட்டுக்கும் வெஸ்ட்டுக்கும் தரன்னு இழுத்துன்னு போகிறான். கண்ட்ரோல்டாக ப்ரீ ஒர்க் அவுட் மீல் ரெடி பண்ணி சாப்பிட்டுட்டு ஒத்த ரோசாவுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஒத்த ரோசா கடைசியாக விபூதி அஷ்டானாமா. அதனால் நம்மளை பிக்கப் பண்ணது நம்ம ஆலோசகர் தான். ஜிம்முக்கு போனதும் ஒரு சில ஸ்ட்ரெச்சஸ் எல்லாம் முடிச்சுட்டு ஒர்க் அவுட்டை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி என்ன ஒர்க் அவுட்டுனா, வீக் மசில் எல்லாம் ட்ரெயின் பண்ணணும். வீடியோ ஒரு பக்கம் ஓடட்டும். உங்ககிட்ட ஒரு சில விஷயம் வேணால் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். அது என்னென்னா, ரொம்ப நாளாக நானும் கண்டென்ட் க்ரியேஷன் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். அது எப்படியும் முடியவே இல்லை. இப்போ தான் ஏதோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இது நல்லா போகுமா போகாதான்னு எனக்கு தெரியல. அது பார்க்குற உங்கள் கையில் தான் இருக்குது. பேஜை ஒரு ஃபாலோ பண்ணிவிட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இதே மாதிரி உங்களுக்கும் ஒரு சில விஷயமெல்லாம் இருக்கும். அதை ஃபோக்கஸ்டாக, டிசிப்ளினாக, கன்சிஸ்டன்சியாக பண்ணுங்கள். அது ஜெயிக்குதோ ஜெயிக்கலையோ அடுத்த விஷயம். நமக்கு பிடிச்ச விஷயத்த நம்ம பண்ணிட்டோம் அப்படின்ற ஒரு ஃபுல்ஃபில்னஸ் ஆச்சு கிடைக்கும். நீங்களும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சில விஷயம் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, காலை எடுத்து வைங்க. ஆட்டோமேட்டிக்காக 2வது கால் வந்துடும். எனக்கு எதுவுமே வரல அப்படின்னு சொல்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த ரீலை ஷேர் பண்ணி விட்டுட்டு இன்றைய கதைக்கு வருவோம். எல்லா ஒர்க் அவுட்டையும் முடிச்சுட்டு கார்டியோ 1/4 மணி நேரம் பண்ணிவிட்டு கார்டியை பரட்டிட்டு சிக்கன் வாங்க வந்துட்டோம். சிக்கன் வாங்கின கையோட வீட்டுக்கும் வந்துட்டேன். வீட்டுக்கு வந்ததுமே நம்ம வீட்டுக்கு ஒரு விருந்தாளி. யாருன்னா இவங்க. கையோட வீட்டுக்கு வந்தது ஒரு குலுக்கல் ஷேக்கை போட்டு இன்றைக்கி தேவையான மீலை ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு கட்டையை போட்டுட்டேன் தோழர்களே. பி கன்சிஸ்டன்சி. இன்று போய் நாளை வரேன். பை பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.